தேவனுக்கே துதிகணம் உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கிரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 114ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 8 வசனங்கள் இருக்கிறது. பஸ்கா பண்டிகையின் போது இஸ்ரவேலர்கள் பஸ்கா போஜனத்தை புசித்த பின்பு இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுவது வழக்கம். இந்த சங்கீதத்திற்குள் என்ன இருக்கிறது என்றால், தேவன் அற்புதமாய் விடுதலை செய்து எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் என்றும், எவ்வளவு அற்புதமாய் வனாந்தரத்தில் நடத்தினார் என்றும், தேவன் செய்த செயல்களை, கிரியைகளை இந்த சங்கீதத்திலே பாடலாக பாடியிருக்கின்றனர். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனம் தேவனுடைய விடுதலை குறித்து சொல்லி இருக்கின்றது. 2ஆம் வசனம் இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு சொந்த ஜனமாக மாறி இருக்கிறதை குறிப்பிடுகின்றது. 3 முதல் 8 வசனங்கள் தேவன் செய்த அற்புத கிரியைகளை நினைவு கூறுதல். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்துல நாம பார்க்கும்போது இஸ்ரவேல் 1ஆம் வசனத்துல இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷக்காரன ஜனத்திலிருந்து புறப்பட போது யூதாவிற்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. எகிப்திலே இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவர் அழைத்து வந்தார். அதான் 3ஆம் வசனத்துல கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அவர்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கடலையே கர்த்தர் 2ஆக பிளக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலே, 4ஆம் வசனத்துல கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்துல பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகாதீர். அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர். 8ஆம் வசனத்துல அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நீரூற்றுகளாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கண்மலை என்றால் தண்ணீரே பார்க்க முடியாது, ஆனால் அந்த மலையிலே நீரூற்றுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த காரியங்களை செய்தார். சங்கீதம் 78, 15, 16 சொல்லுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்துல கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் வறண்டு போய் இருக்கிறதா? உங்களுக்காக கர்த்தர் பெரிய நீரூற்றை வரவழைப்பார். சங்கீதம் 107, 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற தேவன். அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை, வறண்டு போன உன் வாழ்க்கையை நீரூற்றுகளாக செழிக்க செய்ய முடியும் ஆண்டவரால். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமையுடையவர் நம்முடைய கர்த்தர். அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கிறோம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியா உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே 6ஆம் வசனத்துல அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்வார். ஜபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, friend. God bless you.